வணக்கம் மக்களே. ஒரு பொண்ணு கேட்டுடுச்சான், என்ன மயத்த பிடுங்குற, என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன ஆட்சி பண்ணுறேன்னு கேட்டுடுச்சான். உடனே வந்துடுறாளுங்க ஆட்டிக்கின்னு. அது எப்படி கேட்ப, எப்படி பண்ணுவேன்னு உன் ஆளுங்க கேட்டாளுங்களே. ஒரு பத்திரிக்கை நிருபர்னு கூட கொஞ்சம் கூட பயம் இல்லை, மரியாதை இல்லை. ஸ்டாலின் சாரை 2000 வாட்டி போனவ, உதயநிதி கிட்ட அத்தனை வாட்டி போனவன், அப்பெல்லாம் எங்கடி வச்சுக்கிட்டீங்க மூஞ்ச? வெக்கமா இல்லை? உங்களுக்கு மட்டும் வந்தா ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? அப்போ கேட்கல, அவ கேட்டதாச்சும் மக்களோட வேதனை தாங்க முடியாமல் பொங்கி எழுந்து கேட்டா எங்களை மாதிரி. நீங்கள் எதுக்கு கேட்டீங்க? செய்கிற தப்பை சொல்லி காட்டுறதுக்காக. அவ்வளோ பெரியவர், எல்லாருக்கும் அப்பா மாதிரி இருக்கிற அந்த மனுஷனை அந்த மாதிரி கேட்டியே. உன் ஆளுங்க பச்சை பச்சையாக பேசினாளுங்களே, அவளுங்களெல்லாம் என்னடி நினச்சிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. எங்கள் அண்ணனுங்க வந்தால், என் கட்சிக்காரனுங்க வந்தால் ஆஷிட தூக்கி ஊற்றிடுவாங்க, பதம் பார்த்துருவாங்க, அசிங்கமாக. எங்களுக்கு மட்டும் எங்கள் கட்சியில் அண்ணனுங்க இல்லையா, தம்பிங்க இல்லையா? அவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்து உங்களெல்லாம் கிழிச்சு உங்களுக்கெல்லாம் பண்ணால் என்ன பண்ணுவீங்க? உங்களை மாதிரி தரங்கிட்டு தரத்தை இறக்கி பேசுகிற ஆளுங்க யாரும் இங்கே கிடையாது. அது இல்லாமல் ஜூலி ஜூலி ஜூலின்னு நாயே கூப்பிட்டுருக்கிற மாதிரி கூப்பிடுறீங்களே. அவள் ஒரு பொம்பளையை விட்டா உங்களுக்கு மோர யாருமே இல்லையா? அவள் கிட்னி விற்றாலோ, அவள் சட்னி விற்றாலோ அந்த தண்டனையை கவர்மெண்ட் கண்டுபிடிச்சி கொடுக்கட்டும். உங்கள் மயத்துக்கு என்னடி வந்தது? மூடிக்கிட்டு போக வேண்டியது தானே. ஒருத்தையும் கழட்டி போட்டு அம்மனம் ஆடுறா. அதில் ஒருத்தி ஆடுவா, சின்ன உடல் சிலுக்கு சில்லுன்னு தயிருக்கு சந்தனத்தில் செஞ்சு வச்ச சாக்கடை நீன்னு ஒருத்தி ஆடுவா. ஒருத்தி, நான் உங்களுக்கு மட்டும்தான் சாமி கிட்ட சத்தியம் பண்ணி வச்சுருக்கேன், நான் கழட்டிட்டு உங்களுக்கு மட்டும் அம்மானமாக நிற்பேன்வா. இப்படிலாம் மானங்கிட்ட பொன்ராஜ் சொன்ன மாதிரி அந்த கட்சியில் இருக்கிறவளுங்க அத்தனை பேருமே தப்பான தரங்கிட்ட பொம்பளைங்க. இவளுங்க வந்து மற்றவங்களும் பேசுகிறாளுங்க. அவங்கவுங்க பண்ணுற தப்புக்கு அவங்கவுங்க பண்ணட்டும். உங்களோட தரங்கிட்ட கேவலமான ஆட்சியை நியாயப்படுத்தி பேசுகிற வல்கர் வாரியர்ஸு எங்களை 200 ரூபா ஊப்பின்றீங்களே. உங்களுக்கு இல்லை என்ன நிறைய கொடுத்தாங்களோ? நாங்கள்லாம் 200 ரூபா சும்மா மற்றவங்களுக்கு கஷ்டம்லாம் கொடுக்குற நிலைமையில் ஆண்டவங்களை வச்சுருக்கான். உங்களை மாதிரி இல்லை. இல்லை, நீங்களாம் அவுத்து போட்டு ஆடினா தான் துட்டு. நாங்களாம் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு சாப்பிட்றோம், அவுத்து போட்டு ஆடி காட்டல. நியாயத்தை உண்மையை பேசுகிறோம், அவ்வளோதான். ஆனால் ஒரு சின்ன விஷயம் கிடச்சா ஊதி பெருசாக்குறீங்க. நல்லதாக போச்சு, உங்கள் அண்ணன் வந்தது ஆட்சிக்கு. இப்போ சாக்கடைன்னு தெரிஞ்சு போச்சு. இனிமேல் ஒன்றும் வரவே முடியாது. 5 வருஷமே ஆள மாட்டார், கவுத்துப்பாங்க. அப்புறம் உங்களுக்கு வைப்பாங்க. என்னுடைய ஒவ்வொரு சூத்தியும் பழுத்து